அப்துல் கலாமின் உடல் அவரது வீட்டில் இருந்து எடுத்து அந்த பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். வீட்டில் இருந்து முப்படை வீரர்கள் அப்துல் கலாமின் உடலை எடுத்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலில் இறுதி தொழுகை என்று சொல்லப்படும் ஜனாசா தொழுகை நடைபெற இருக்கிறது. காட்சியை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமியர்களுடைய வழக்கப்படி இல்லத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்படக்கூடிய அந்த உடலை அவர்கள் மாற்றி மாற்றி சுமர்ப்பார்கள். அப்துல் கலாம் அவர்களுடைய உடல் அவருடைய இல்லத்திலிருந்து பள்ளிவாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முப்படை வீரர்கள் அவருடைய உடலை சுமந்து கொண்டு வருகின்றனர். பள்ளிவாசலில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கானோர் ஜனாசா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இறுதி தொழுகையை நடத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் மாற்று மதத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அப்துல் கலாம் அவர்களுடைய உடல் பள்ளிவாசலுக்குள் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. ஏறக்குறைய தற்போது பள்ளிவாசலை உடல் நெருங்கிவிட்டது. அவருடைய இல்லம் அமைந்திருக்க பகுதிக்கும் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பகுதிக்கும் சில மீட்டர்கள் தொலைவே இடைவெளி. அந்த வகையில் தற்போது பள்ளிவாசலுடைய வாயிலை அப்துல் கலாம் அவருடைய உடல் அடைந்துவிட்டது. பள்ளிவாசலுக்குள் எடுத்துச் செல்லப்படக்கூடிய அப்துல் கலாம் உடல் அங்கு வைக்கப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழக்கத்தின்படி ஜனாசா தொழுகை நடைபெறும். அதன் பிறகு இங்கிருந்து நல்லடக்கம் செய்வதற்காக அப்துல் கலாம் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்வதற்காக தயாராக உள்ள அந்த இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். இந்த இடத்தில் முப்படை வீரர்களிடமிருந்து அப்துல் கலாம் அவர்களுடைய உடல் உள்ளே எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த பகுதியில் குழுமியிருக்கின்றது. நான் ஏற்கனவே இது குறித்து பேசும்பொழுது குறிப்பிட்ட விஷயம்தான். ஒவ்வொரு முறையும் உணர்ச்சி மேலீட்டின் காரணமாக மக்கள் போலீசார் விதித்திருக்கக்கூடிய தடைகளை மீறி உள்ளே நுழையக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இது நேற்று தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த இடத்தில் முப்படை வீரர்களிடமிருந்து அவருடைய உடல் அங்கே இருக்கக்கூடியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த உடலை சுமந்து கொண்டு பள்ளிவாசலுக்குள் செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். முப்படை வீரர்கள் அவருடைய உடலை அவருடைய இல்லத்திலிருந்து இங்கு சுமந்து கொண்டு வந்து பள்ளிவாசலினுடைய வாயிலில் ஒப்படைத்த அந்த காட்சியை நாம் பார்த்தோம். அப்துல் கலாம் அவருடைய உடல் தற்போது பள்ளிவாசலுக்குள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தொழுகை நடைபெற இருக்கின்றது. தொழுகை நடைபெற்றதன் பிறகு இங்கு தயாராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. அதற்காக இந்த வாகனம் தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு கவச வாகனம். ராணுவத்தினுடைய கவச வாகனம் இங்கு அலங்கரிக்கப்பட்டு அப்துல் கலாம் அவருடைய உடலை எடுத்துச் செல்வதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஜனாசா தொழுகை முடிவுற்றதன் பிறகு இந்த ராணுவத்தினுடைய இந்த கவச வாகனத்தில் அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இந்த அலங்கரிக்கப்பட்ட கவச வாகனத்தை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜனாசா தொழுகை முடிவுற்றதன் பிறகு அவருடைய உடல் இந்த பகுதிக்கு எடுத்துச் செல்ல வரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட இந்த கவச வாகனத்தில் ஏற்றி நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. தற்போது நீங்கள் பார்ப்பது ராணுவத்திற்கு சொந்தமான கவச வாகனம். அது அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்துல் கலாம் அவர்களை இங்கிருந்து பள்ளிவாசலில் இருந்து நல்லடக்கம் செய்யக்கூடிய இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாசா தொழுகை தொடங்க இருப்பதாக இமாம் அறிவிக்கக்கூடிய இந்த ஒலியை நம்மால் கேட்க முடிகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் ஜனாசா தொழுகை தொடங்க இருக்கின்றது. மத தலைவரான இமாம் அனைவரும் தொழுகைக்கு தயாராக வேண்டும் என்று அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆங்காங்கே இருப்பவர்களும் கூட ஜனாசா தொழுகை தாங்கள் இருந்த இடத்திலிருந்து ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. படையைச் சேர்ந்த வீரர்கள் அவருடைய உடல் பள்ளிவாசலில் இருந்து வெளியே வந்தவுடன்
உரிய மரியாதையுடன் கவச வாகனத்துக்கு எடுத்து வருவதற்காக தயாரிப்பில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் ஜனாசா தொழுகை தொடங்க இருக்கின்றது. முப்படை வீரர்களை பொறுத்தவரை அவருடைய இல்லத்திலிருந்து அவருடைய உடலை சுமந்து கொண்டு பள்ளிவாசலினுடைய வாயில் வரை கொண்டு வந்து கொடுத்தனர். அதன் பிறகு அவருடைய உடல் பள்ளிவாசலுக்குள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. ஜனாசா தொழுகை தொடங்க இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தின்படி இறந்தவர்களுக்காக இறுதியாக நடத்தப்படும் இந்த தொழுகைக்கு ஜனாசா தொழுகை என்றதை அழைக்கின்றனர். இது ஒட்டுமொத்தமாக 2 லிருந்து 3 நிமிடம் மட்டுமே நடைபெறும். அதன் பிறகு அவருடைய உடல் பள்ளிவாசலில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய முப்படை வீரர்கள் வழங்கக்கூடிய மரியாதையுடன் தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சி பள்ளிவாசலில் இருந்து வெளியே வரக்கூடிய அப்துல் கலாம் அவர்களுக்கு எவ்வாறு மரியாதை வழங்கப்படுமோ அதனுடைய ஒத்திகையை முப்படை வீரர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக ராணுவ வீரர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஜனாசா தொழுகை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. நாம் பார்க்கக்கூடிய காட்சி அப்துல் கலாம் அவர்களுடைய உடலுக்கு ராணுவ வீரர்கள் இறுதி மரியாதை வழங்குவதற்காக நடத்தப்படக்கூடிய அந்த ஒத்திகையை நாம் பார்க்கின்றோம். தொழுகை முடிவுற்றவுடன் அப்துல் கலாம் அவருடைய உடல் வெளியே கொண்டு வரப்பட்டு ராணுவ வீரர்களுடைய மரியாதை வழங்கப்பட்டு ராணுவ வீரர்களால் சுமந்து செல்லப்பட்டு இங்கு தயாராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய கவச வாகனத்தில் வைக்கப்பட்டு அங்கிருந்து நல்லடக்கம் செய்யக்கூடிய இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. ராணுவ உயர் அதிகாரிகள் இதை மேற்பார்வையிடுவதற்காக இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். குடியரசுத் தலைவர் என்பது முப்படைகளின் தலைவர். இந்திய அரசியல் சாசனத்தின்படி இந்தியாவினுடைய முப்படைகளினுடைய தலைவர் குடியரசுத் தலைவர். குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் முப்படைகளினுடைய தலைவராக பொறுப்பு வகித்தவர். அந்த வகையில் ராணுவத்தினுடைய முழு மரியாதை அவருக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து இந்த நிகழ்வை நேரடியாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஜனாசா தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் ஜனாசா தொழுகை தொடங்கிவிடும். கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த பகுதியில் குழுமியிருப்பதால் பள்ளிவாசலுக்குள்ளும் நிறைய பேர் கூடியிருக்கின்றார்கள். குறிப்பிட்ட அளவே மக்களை உள்ளடக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலில் அந்த அளவை மீறி மக்கள் கூடியிருப்பதன் காரணமாக அங்கு அதை ஒழுங்குபடுத்துவதற்கு சில நேரம் பிடிக்கின்றது. இமாம் தொடர்ந்து ஜனாசா தொழுகைக்கு தயாராக வேண்டும் என்று அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கின்றார். இருந்தபோதும் அந்த ஒழுங்குபடுத்துதல் நிகழ்வு என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கே இன்னும் 10 to 15 நிமிடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு கூட்டம் இந்த பகுதியில் அலைமோதி கொண்டிருக்கின்றது. பள்ளிவாசலுக்கு வெளியில் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான இஸ்லாமியர்கள் குழுமியிருப்பதை பார்க்கப்படுகின்றது. பொதுவாக பள்ளிவாசலுக்குள் இடம் கிடைக்காத இஸ்லாமியர்கள் வெளியே நின்று தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஜனாசா தொழுகையில் பங்கேற்க வேண்டும் என்று ஏற்கனவே இமாம் ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அதற்கு அவர் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டினார். குறிப்பாக பள்ளிவாசல்களில் இடம் கிடைக்காத போது எல்லா தொழுகைகளுக்குமே பள்ளிவாசலுக்கு இடம் கிடைக்காத போது பள்ளிவாசலுக்கு வெளியே இஸ்லாமியர்கள் தொழுவது வழக்கம். அதை சுட்டிக்காட்டி ஜனாசா தொழுகையில் அவரவர் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இமாம் தொடர்ந்து வேண்டுகோளை விடுத்து வருகின்றார். தொழுகை தொடங்க இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. அதற்கான ஒழுங்குபடுத்தல் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி ராணுவ வீரர்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சி. ஜனாசா தொழுகைக்கு பிறகு வெளியே வரக்கூடிய அப்துல் கலாம் அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக முழு மரியாதையுடன் அவருடைய உடலை இங்கிருந்து பள்ளிவாசலுடைய வாயிலிருந்து பெற்றுக்கொண்டு சில மீட்டர் தொலைவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கவச வண்டிக்கு எடுத்துச் செல்வதற்காக முழு மரியாதையுடன் எடுத்துச் செல்வதற்காக இந்த ராணுவ வீரர்கள் இந்த பகுதியில் அணிவகுத்து நிற்கின்ற இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். முப்படைகளின் தலைவராக பொறுப்பு வகித்த அப்துல் கலாமுக்கு முப்படைகளினுடைய முழு மரியாதையுடன்
நல்லடக்கம் நடைபெற இருக்கின்றது. அதற்கான தயாரிப்புகளை தொடர்ந்து ராணுவ வீரர்கள் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் ஜனாசா தொழுகை தொடங்க இருக்கின்றது. கப்பற்படையைச் சேர்ந்த பேண்ட் வாத்திய குழுவினர் ராணுவ வீரர்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. கப்பல் படையைச் சேர்ந்த பேண்ட் வாத்திய குழுவினர் சிலர் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். கப்பற்படையைச் சேர்ந்த பேண்ட் வாத்திய குழுவினரும் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக இந்த பகுதிக்கு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை என்று முப்படையைச் சேர்ந்தவர்களும் முப்படையைச் சேர்ந்த வீரர்களும் இந்த பகுதியில் குழுமியிருக்கின்றார்கள். தங்களுடைய முன்னாள் தலைவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக இந்த பகுதியில் அவர்கள் குழுமியிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். முழு அரசு மரியாதையுடன் குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் அவருடைய உடல் இன்னும் சில மணி நேரத்தில் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. தற்போது இஸ்லாமிய மார்க்கத்தின் படி இறுதி தொழுகை, ஜனாசா தொழுகை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இறுதி மரியாதை, அந்த இறுதி தொழுகை நடைபெற இருக்கின்றது. தற்போது இந்த அழைப்பு வந்துவிட்டது. ஜனாசா தொழுகைக்கு அனைவரும் தயாராகிவிட்டனர். ஒழுங்குபடுத்துதல் நிகழ்வு முடிவுற்றிருக்கின்றது. பள்ளிவாசலுக்குள் கூடியிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த நிகழ்வு முடிவு பெற்றிருக்கின்றது. அந்த அளவுக்கு அலைமோதக்கூடிய கூட்டம் இந்த பகுதியில் நிரம்பியிருப்பதை பார்க்க முடிகிறது. இமாம் இன்னும் சற்று நேரத்தில் தொழுகைக்கான முறையான அழைப்பை விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு தொழுகை முடிவுற்றதன் பிறகு அப்துல் கலாம் அவருடைய உடல் பள்ளிவாசலுடைய வாயிலில் முப்படையினரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. அதன் பிறகு முப்படையினர் முழு மரியாதையுடன் குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய உடலை சுமந்து கொண்டு இங்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கவச வாகனத்தில் அவருடைய உடலை வைக்க இருக்கின்றனர். கவச வாகனம் ராணுவ வாகனத்துடன் இணைக்கப்பட்டு இங்கிருந்து ஊர்வலமாக அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இன்று காலை தொடங்கியே ராமேஸ்வரம் பகுதியில் பொதுமக்கள் இந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக, தங்களுடைய தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக பல்வேறு வகையில் பல்வேறு இடங்களில் அவர்களால் முடிந்த இடங்களில் குழுமியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்தெந்த பகுதியிலெல்லாம் அவருடைய உடல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதோ அந்தந்த பகுதிக்கெல்லாம் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதன் ஒரு பகுதியாக தற்போது ஜனாசா தொழுகை நடைபெற இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இதேபோல் அடுத்ததாக அவருடைய உடல் சாலை வழியாக இங்கிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அவர் உடல் நல்லடக்கம் செய்யக்கூடிய இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. அந்த சாலையின் இருபுறத்திலும் மக்கள் குழுமியிருந்து தங்களுடைய தீவின் தலைமகனுக்கு இறுதி மரியாதை செலுத்தி அந்த வழியனுப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சாலையின் ஓரம் மக்கள் குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு இறுதி அடக்கம் நடைபெறக்கூடிய அந்த பகுதியில் இன்று காலை தொடங்கியே மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகின்றது.